ஓசூரில் நடைபெறும் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 24,307 கோடி முதலீடு மூலம் 49,353 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அறிவிப்பு. ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்துதல் பணிகள் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் பேச்சு. 5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சுமார் 2000 ஏக்கர்ல உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கட்டமைப்பு வசதிகளோட ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன். இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் காணப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை கிட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது. இந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றொரு புதிய வளர்ச்சி பாதையில் ஓசூரை பயணிக்க வைக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி டெல்டா நிறுவனத்தில் புதிய உற்பத்தி ஆலை 450 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அதிரடி. அன்புமணி அரசியல்வாதியாக இருக்கவே தகுதியற்றவர் என்றும் காட்டமான விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். தன்னுடைய பெயரை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதித்தார் ராமதாஸ். அன்புமணி புது கட்சி தொடங்கினாலும் வளராது என்றும் திட்டவட்டம். அவர் கட்சி தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஆண்ட குழுக்கள் தான் சொல்லுவார். அதற்கு பதிலாக இன்னொரு கட்சிக்காரர் ஆகாச குழு என்பார். இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்களத்தில் படிக்கட்டிய பை என்று சொல்வார். ஆனால் அன்புமணி பையோ இது எதிலுமே அடங்காது. அன்புமணி பை அன்புமணி நீக்கத்தால் பாமகவுக்கு பின்னடைவு இல்லை என்றும் களையை மட்டுமே நீக்கியுள்ளதாகவும் ராமதாஸ் விளக்கம். பாமகவை உரிமை கோர அன்புமணிக்கு உரிமை இல்லை என்றும் உறுதி. அன்புமணியை நீக்கி ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். கட்சி நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கே உள்ளது என்றும் உறுதி. மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவருடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என்ற முழக்கத்தை முதல்வர் முன்னெடுக்க உள்ளதாக ராசா பேட்டி. இயாலமலையால் ஓரணியில் தமிழ்நாடு குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதாகவும் காட்டம். இமானுவேல் சேகரனின் மணிமண்டபம் மற்றும் சிலை 2 மாதங்களில் திறக்கப்படும். பரமக்குடியில் மரியாதை செலுத்திய பின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அந்த நினைவு மண்டபம் கிட்டத்தட்ட 95% பணி நடைபெற்று பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள், அவருடைய திருவுருவ சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் அந்த மணிமண்டபம் சிலையும் திறக்கப்படும் என்ற செய்தியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அதிமுகவினர் வாக்குவாதம். ஒலிபெருக்கையில் முறையாக வரவேற்பு அறிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு.
அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். 2026க்கு பிறகு யார் ஐசியூவிற்கு செல்வார்கள் என தெரியும் என்றும் பேட்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.